உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து எந்த முதல்வருமே அதிரடி ஆக்ஷன் எதுவுமே பண்ணது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த முதல்வர் ஒவ்வொருத்தருமே தன்னுடைய மடியில் கனம் இருந்துச்சு. அதனால் அவங்க பயப்பட்டாங்க. தாங்கள் ஆட்சியில் நடந்த தவறுகளுக்கு அவர்கள் நம்ம ஏதாவது அதிரடியாக பண்ணினோம்னா அவங்க உடனே ரெய்டு வந்துடுவாங்கன்னு பயப்பட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா, மத்திய அரசை எதிர்த்து அவங்க எந்த ஒரு அதிரடியான நடவடிக்கையுமே எடுத்துக்க மாட்டாங்க. கடிதாசு தான் எழுதுவாங்க. ஆனால் முதல்வர் ஐயா அவர்கள், விஜய் முதல்வர் ஐயா அவர்கள் இந்த நீட் தேர்வு இந்திய அளவில் ரத்து பண்ணதுக்கு அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, +2 மதிப்பெண் அடிப்படையில் நீங்கள் மருத்துவக் கல்லூரி தேர்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்கிறதாக நியூஸ் ஜேவிலையும் நியூஸ் 18லையும் நான் பார்த்தேன். ஏங்க, நீங்கள் ஒரு அதாவது மாற்றத்திற்கான முதல்வர்னு மக்கள் 100% உங்களை நம்பி தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்களும் 10ஓடு 11 அந்த முதல்வர் மாதிரியே கடிதம் எழுதுனா இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு பேர் தான் மாற்றமா? சொல்லுங்க. நீங்கள் கடிதம் எழுதுங்க, வேண்டான்னு சொல்ல. அந்த கடிதத்தில் எப்படி இருக்குன்னா அதிரடி சரவடின்னு சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி இருக்கணும். தமிழ்நாட்டில் நீட் தேர்வு நடத்துறதுக்கு நாங்கள் இனி அனுமதிக்க மாட்டோம். இதை நீங்கள் முறைப்படி எழுத சொன்னால் அவங்க எழுதிடுவாங்க. நான் கருத்தை மட்டும் சொல்கிறேன். அனுமதிக்க மாட்டோம். இந்த நீட் தேர்வை நடத்துகிற நிறுவனத்து மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவங்க நீட் தேர்வு நடத்த ஆரம்பித்ததுலேருந்து இன்று வரைக்கும் அவங்க அதை சரியாக நடத்தலை. அதனால் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எங்களுடைய தமிழக மாணவர்கள் அதை விரும்பலை. இதனால் தோல்வி அடைஞ்சால் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நாங்கள் இந்த நீட் தேர்வை இனிமேல் அனுமதிக்க மாட்டோம். +2 மதிப்பெண் அடிப்படையில் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்களே அட்மிஷன் போடலாம், இல்லைன்னா நாங்கள் அட்மிஷன் போடுவோம். இதுதான் எங்களுடைய இறுதி முடிவு அப்படின்னு நீங்கள் ஒரு அதிரடி கடிதாசி எழுதியிருக்கணும். எதுனா என்ன நடக்குங்கிறீங்க? ஒன்றும் நடக்காது. உங்களை யாருமே எதுவுமே பண்ண முடியாது. உங்கள் 35% 70% ஆயிரும். இந்தியாவிலே நீங்கள் தான் ட்ரெண்டிங் கிங் ஆயிருவீங்க. தமிழ்நாட்டில் இதை யாரா செய்வா, பூனைக்கு யாரா மணி கட்டுவான் இருக்காங்க. நீங்கள் கட்டினீங்கன்னா 20 வருடம் உங்கள் ஆட்சியை எதிர்பார்க்குறாங்க உங்கள் தொண்டர்கள். 20 வருடம் இல்லை, நீங்கள் இருக்கிற வரைக்குமே நீங்கள் தாங்க ஆட்சியில் இருப்பீங்க இந்த மாதிரி அதிரடியாக பண்ணீங்கன்னா. ஆனால் உங்களை எதுவுமே செய்ய முடியாது. உங்களுக்கு உச்சபட்சமாக செய்யணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ண நினைப்பாங்க. அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா மீண்டும் நீங்கள் தான் வருவீங்கன்னு தெரியும், அது உறுதி. அப்படியே செஞ்சாலும் இந்த மக்கள் உங்களை அருமையாக தேர்ந்தெடுப்பாங்க திரும்பவும். அதனால நீங்கள் தாராளமாக அதிரடியாக இந்த ஒரு காரியத்தை செய்யுங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த ஒரு காரியத்தை செஞ்சு காட்டுங்க. நான் தாண்டா கிங்கான இந்த முதல்வர்களில் நான் தாண்டா சிறந்த முதல்வர் அப்படிங்கிற பேர் உங்களுக்கு வரும். நிச்சயமாக நீங்கள் இதை செய்ய முடியும். உங்களுக்கு தில் இருக்குது, திராணி இருக்குது. செய்யுங்க, பார்ப்போம். நன்றி உறவுகளே. காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.